கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இங்க வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்போ எப்படி தேடணும், எப்ப தேடணும், எது கண்டடையத்தக்க சமயம்? அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ வந்து உதாரணமா பாத்தீங்கன்னா, சகேயு அப்படிங்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறாரு. அப்ப சகேயு என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எரிகோ அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரதான் கேள்விப்படுறான். அப்ப கேள்விப்பட்ட உடனே அந்த சகேயு என்ன பண்றாரு, இயேசு எப்படி இங்கதான் வர்றாரு, அதனால நம்ம எப்படியாவது அவரை பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறிக்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த சகேயுங்கிற மனுஷன் குள்ளன், ரொம்ப குட்டையா இருப்பாப்ல. அதனால அவரை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு அவரு வர்றாருன்னு கேள்விப்பட்டாச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓடி போய் காட்டத்தி மரத்து மேல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கப்ப இயேசு அந்த வழியா வர்றாரு. வரும்பொழுது அவருக்கு தெரியுது, அண்ணாந்து பார்த்து என்ன சொல்றாரு, சகேயுவே நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி, நீ சீக்கிரம் இறங்கி வா அப்படின்றாரு. உடனே அவன் இறங்கி ஓடி வந்துட்டு ஆண்டவரோட கூட நடந்து போறான். கூட நடந்து போகும் பொழுது அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருது. என்ன அப்படின்னா, அவன் ஒரு ஆயக்காரன். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நிறைய பணத்தை வந்து வட்டி போடுவான். அப்போ நிறைய வட்டி கூட்டதுனால அவன் வந்து என்ன பண்றான், அவனுக்குள்ள அந்த மனசு உறுத்துது. இயேசு கூட நடக்கும்போது அவனுடைய மனசு வந்து உறுத்துது. ஐயோ, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம்ல, எவ்வளவு பேர் அநியாய வட்டிக்கு நிறைய பேத்துக்கு பணத்தை கொடுத்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இயேசு கிட்ட சொல்றான், ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டா, நான் யார்ட்டையாவது அதெல்லாம் என்ன பண்ணிடுறேன், நான் திரும்ப கொடுத்துட்றேன், நான் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவனுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் வருது பாருங்க. உடனே என்ன பண்றாரு, இயேசுவும் அவனோட கூட போயிட்டு இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதுதாங்க ஆண்டவரை என்ன சொல்றாரு, வசனம் என்ன சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அந்த ஆராதனைக்கு போ, அங்க ஆண்டவர் உன்னோடு பேசுவார், இயேசு உன்னோடு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா அதுல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பாடல் வழியா, செய்தி வழியா கர்த்தர் உங்களோட என்ன பண்ணுவார், முகமுகமா பேசுவார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து சமீபமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண முடியும், ஆண்டவரை கண்டடைய முடியும். அப்படி தேடுங்க. அப்படி அவரை நோக்கி அப்படி நீங்க கூப்பிடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்க சமூகத்துக்கு வர்றேன், என் கூட நீங்க பேசுங்க, அந்த வார்த்தையின் வழியா, என்னுடைய பாடல் வழியா என் கூட நீங்க பேசுங்க, எனக்கு தேவையான ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வழியா என்னுடைய தேவைகளை சந்திங்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அததான் இந்த இடத்துல சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், அதிகாலையில எழும்பி ஜோமனு, மகளே நீ எழும்பி ஜோமனு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எழும்பணும், ஜெபிக்கணும் அப்படின்னு உன் மனசு சொல்லும். ஆனா சரீரம் என்ன பண்ணும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குனா விடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான், ஜெபிக்க நேரம் இருக்காது. அந்த நாள்ல ஒரு தெய்வீகமா அந்த நாளை என்ன பண்ண முடியாது, சமாதானமா கழிக்க முடியாது. ஐயோ ஜோமனாம விட்டுட்டோமேன்னு அது ஒரு போராட்டமா இருக்கும். அதனால ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ உங்கள் இருதயத்தின் வழியா, ஆண்டவர் ஒரு மனிதர்கள் வழியா, வேத வசனத்தின் வழியா கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். அன்றாட வேதத்தை வாசிக்கும் பொழுது அதன் வழியாக கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக பேசுவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நீங்க ஒரு குழப்பத்துல இருப்பீங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு பதிலாய் வருவார். நீங்க என்ன செய்ய வேண்டும், அடுத்தது நீங்க என்ன செய்யணுங்கிற ஆலோசனைகளை கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு தருவார். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து கொடுத்து அவர் சரியான பாதையில் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லு, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, ஆலயத்துக்கு தவறாம செல்லுகிற ஒரு குடும்பமாக, செல்லுகின்ற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம்.
சர்வலமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய சனத்தாரோட கர்த்தர் நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் செபிக்கும் பொழுது நீர் சமீபமாய் இருந்து ஆண்டவரை உண்மை கண்டுகொள்ளத்தக்க தகப்பன் அவர்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில், உங்களுடைய சனங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்திலும் ஆண்டவரை உமக்கு சித்தமானபடி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். God bless you.